இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நான் இன்றைக்கி மோர்களி செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை மோர்கூழ்னு சொல்லலாம். இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் கிச்சன். மோர்களி செய்யறதுக்கு அரிசி மாவும் தயிரும் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு எந்த அளவு இருக்கோ அதே அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு வந்து 100 கிராம் அளவுக்கு இருக்குது. இதுக்கு லைட்டாக புளிச்ச தயிர் தான் நல்லா இருக்கும். இதோட கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 10-12, உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். உப்பு காரம் இதெல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மோர்கூழுக்கு 5-6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைப்படும். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தயிரை விட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போது இதில் தண்ணி சேர்க்கணும். 1 கப்பு தயிருக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இந்த அரிசி மாவையும் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். இதை முதல்ல ரெடியாக வச்சப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மோர்கூழ் செய்யறதுக்கு ஒரு அடிகனமான வாணலி எடுத்துன்னு இருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். முதல்ல கடுகு சேர்க்குறேன். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல காஞ்ச மிளகாயை சேர்க்கலாம். இதில் காஞ்ச மிளகாயை லைட்டாக வறுத்தப்புறம் உளுத்தம்பருப்பை இதில் சேர்த்துடலாம். ஜீரகத்தையும் சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுக்கணும். காஞ்ச மிளகாயை முதல்ல கொஞ்சம் வறுக்கிறதுனால அதில் இருக்கிற காரம் வந்து எண்ணெயில் நல்லா இறங்கி இந்த மோர்கூழ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம். பெருங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ மோரில் அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்து கலரணும். உப்பையும் இதில் சேர்த்துடலாம். கைவிடாமல் இந்த மாதிரி கலரிண்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டிடும். இதை நல்லா கலர அதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போய் மோர்களியோட ஒரிஜினல் வாசனை வரும். அந்த தயிர் அப்புறம் அந்த தாளித்த பொருட்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம கலரணும். 10 நிமிஷத்துலேயே இது ஆல்மோஸ்ட் கெட்டியாகிடுது நல்லா. இப்போது மீதி இருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் இதில் சேர்த்துடுறேன். இப்போது வாணலியில் ஒட்டாமல் வருது, பச்சை வாசனை போய் மோர்களி வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான மோர்கூழ் ரெடி. இதை சைட் டிஷ் எதுவும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வேணும்னா கொஞ்சமாக இட்லி மிளகாய் பொடியை மேலாக தூவி அப்படியும் சாப்பிடணும். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.